நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்கள் போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். கீழே ப்ளஸ் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். ரேஷியோ வந்து 4:1 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் வந்து 1080 வச்சுருங்க. ஃப்ரேம் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 60 ABS வச்சுருங்க. அது கீழே பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பிளாக் கலர் செலக்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் இமேஜ் அண்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ சாங்கை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ சாங் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த வீடியோ சாங் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதை உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான இடத்துல கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து எனக்கு தேவையான இடத்துல கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து அதை செலக்ட் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணிடுங்க. ஒரு 10 டிகிரிக்கு கரெக்டாக 10 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அது தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபிட் ஆகிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்டில் வாங்க, ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க, டிஸ்டார்ஷன் வார்ட்னு இருக்கும், அது கீழே வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸான் டைலிங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், எக்ஸான் டைலிங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் டேரெக்டாக க்ராப்பு அதுக்கு வந்துருங்க. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அந்த க்ராப்புக்கு வந்துருங்க. க்ராப்புக்கு வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற வேல்யூ கொடுங்க. ஒரு 0.800க்கு மேலே போயிருங்க. 0.885 வச்சுருங்க. அதாவது 0.885 இந்த வேல்யூஸ் கொடுத்துருங்க. இந்த வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும் எல்லா வீடியோவுமே. இப்போ செம்மையாக்குது பார்க்குறக்கே. இப்போ அந்த வீடியோ சாங் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்டில் வாங்க, ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க, லாஸ்ட்டுக்கு வாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு வாங்க. மேட் மாஸ்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு வந்துடுங்க. அது கீழே வந்தீங்கன்னா வெஜினிட்டின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை செலக்ட் பண்ணுங்கள், அந்த வெஜினிட்டி அந்த எஃபெக்டை. அதோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற வேல்யூ கொடுங்க. ஒரு 89 அந்த ரேஞ்சு கொடுத்துருங்க. 89.8% வச்சுருங்க. அதுக்குள்ளே ரவுண்ட்னஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நான் கொடுக்குற வேல்யூ கொடுங்க. ஒரு 121 வச்சுருங்க. ரவுண்ட்னஸ் வந்து 121 வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கீழே வாங்க, டேரெக்டாக டின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு வந்துடுங்க. சாரி, ஸ்ட்ரென்த்தை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதை வந்து ஃபுல்லாகவே வச்சுருங்க. ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து ஃபுல் வச்சுருங்க. அதுக்கு டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு 0.66 வச்சுருங்க. 0.66 வச்சுருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ அந்த வீடியோ சுற்றி பிளாக் கலர் பார்டர் மாதிரி வந்திருக்கும், ஷேடோ மாதிரி, அது செமையாக்கும் பார்க்குறக்கு. ஓகே, அடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட்டில் வாங்க, இப்படி ஸ்கால் பண்ணிவிட்டு வாங்க. அதர்ஸில் வாங்க லாஸ்ட்டில். அதில் பார்த்தீங்கன்னா சேனல் ரீமேப் RGBன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் ஒன்று தான் சேஞ்ச் பண்ணணும். அது RGBAன்னு இருக்கும், அதை BA செலக்ட் பண்ணுங்கள். பியில் வந்து Gயாக மாற்றிடுங்க. பியில் வந்து B இருக்கும், நீங்கள் வந்து Gயாக மாற்றிடுங்க. ஓகே, இது ஒன்றை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து B வந்து Bயாகவே இருக்கும், Bயை வந்து நீங்கள் Gயாக மாற்றிடணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் ப்ரீவில் பார்த்தா ஃபஸ்ட் வீடியோ இந்த மாதிரி தான் எடிட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோ நீங்கள் ப்ரீவில் பார்த்தா அடுத்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் அங்கே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ஷேப்ஸ்னு இருக்கும், அதில் நிறைய ஷேப் இருக்கும். அதில் வந்து ஸ்கொயர் ஷேப் செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்கொயர் ஷேப், அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க.
ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதோட கலர் வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட அந்த லேயரை வந்து கீழே கொண்டு வந்துருங்க. அந்த வீடியோ லேயர் கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ நான் கொண்டு வந்த மாதிரி. இப்போ அந்த வீடியோஸ் அங்கே செலக்ட் பண்ணுங்கள். 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்க. ரொட்டேட்டில் வாங்க. அதோட ரொட்டேட் போய் 10 டிகிரி வச்சுருங்க. கரெக்டாக 10 டிகிரி வச்சுருங்க. அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. 10 டிகிரி வச்சுட்டு அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரொம்பவுமே சிம்பிள் தான். ஓகே, இந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோஸ் அங்கே செலக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் அங்கே செலக்ட் பண்ணி எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எட்ஜுக்கு வாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் எட்ஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு எஃபெக்ட் இருக்கும் ரஃப் அண்ட் எட்ஜஸ்னு. அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இது ஒன்றை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லாமே வச்சாச்சு அந்த ஸ்ட்ரென்த்தோட வேல்யூவை. இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ செலக்ட் பண்ணி எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே வாங்க. வெஜினிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாம் அப்படியே ஆட் பண்ணோம். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடுங்க. அதோட சைஸோட வேல்யூ நான் கொடுக்குற வேல்யூ கொடுத்துருங்க. கரெக்டாக 78.4% வச்சுருங்க சைஸோட வேல்யூ. அதுக்கே ரவுண்ட்னஸோட ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இதுவும் நான் கொடுக்குற வேல்யூ கொடுத்துருங்க. 105 வச்சுருங்க. 105% வச்சுருங்க. கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த பிளாக் ஷேடோ மாதிரி அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஷேப் ஆட் பண்ணிப்போம். அதை செலக்ட் பண்ணி எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஷேப்பில் தான் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணி எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீஜரில் வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்டல் ரிட்ஜஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ப்ரொசீஜரில் வந்து ஃப்ராக்டல் ரிட்ஜஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே எவாலுவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்துடுங்க. அதை செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீஃபேம் ஆட் பண்ணுங்கள். அந்த ஷேப்போட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீஃபேம் ஆட் பண்ணுங்கள். இப்போ எண்டுக்கு போங்க. ஸ்டார்டிங்கோட கீஃபேமோட வேல்யூ வந்து ஒரு -0.03 வச்சுருங்க. -0.03 இல்லைனா ஒரு 0 வச்சுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அந்த ஷேப்போட எண்டுக்கு போய் ஒரு கீஃபேம் ஆட் பண்ணுங்கள். அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 50 வச்சுருங்க. அதாவது ஃபுல்லாமே வச்சுருங்க. இந்த வேல்யூவேஷன் வந்து செகண்ட் கீஃபேமோட வேல்யூ வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபஸ்ட் கீஃபேமோட வேல்யூ வந்து 0 வச்சதுனால ஓகே தான். ஃபஸ்ட் கீஃபேமோட வேல்யூ வந்து 0 வச்சுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கீழே வாங்க. கலர் 1 கலர் 2 இருக்கும். அதுக்கு வந்துருங்க. டேரெக்டாக கலர் 1 செலக்ட் பண்ணி பிங்க் கலர் அதாவது ப்ளூ கலர் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே கலர் 2 இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பிங்க் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த எந்த கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். பார்க்கவே செம்மையாகுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வீடியோ யாரும் போடலன்னு நினைக்கிறேன். இது வரலும் நாம தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் லிரிக்கை டைப் பண்ணுங்கள். நான் ஒன்றும் லிரிக்கலாக டைப் பண்ணல. அந்த சாங்கோட நேம் மட்டும் தான் டைப் பண்ண போகிறோம். நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணுங்கள். ஃபாண்ட் வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபாண்ட் செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை லாஸ்ட்டில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ரொட்டேட்டும் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஒரு 10 டிகிரி ரொட்டேட் பண்ணிடுங்க. நான் 10 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டவே செலக்ட் பண்ணுங்கள். பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. டெக்ஸ்ட் டூப்ளிகேட் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த டூப்ளிகேட் டெக்ஸ்ட்டை வந்து கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. கீழே கொண்டு வந்து வச்சுட்டு அதோட லிரிக்கை அடுத்த லைனை டைப் பண்ணுங்கள். அந்த சாங்கோட அடுத்த லைனை டைப் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. ஓகே, நான் டைப் பண்ணிக்கிறேன் அடுத்த லைனை. ஓகே, டைப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். 2 வீடியோவுமே க்ரியேட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பத்தால ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது பார்த்தாலும் சின்ன ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் வந்து 1000 வச்சுருங்க. கோடி வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.